ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழ் டப்பிங்ல வெளியான பைங்கிலி படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். சுகு ஒரு லோக்கல் பிரிண்டிங் ஷாப் வந்து வச்சிருக்காரு. அது சக்சஸ்ஃபுல்லா ஓடல. இவருடைய லைஃப்ல நடந்த ஒரு எதிர்பாராத சம்பவத்தால லீகலா இவர் மாட்டிக்க கூடாது அப்படின்ற ஒரு சூழல் உண்டாகுது. அதுக்காக பாத்தீங்கன்னா இவர் மென்டலி இல்லான ஒரு பர்சன் அப்படின்ற மாதிரி நடிக்க வேண்டியிருக்கு. இதனால பாத்தீங்கன்னா இவருக்கு ஆல்ரெடி 30 வயசு ஆனதுனால இதுக்கப்புறம் திருமணமாகதே கஷ்டம் அப்படிங்கிற ஒரு சூழலும் உண்டாகுது. இன்னொரு பக்கம் ஷீபா ஒரு இளம் பெண்ணா இருக்காங்க. இவங்களுக்கு விருப்பம் இல்லாத கல்யாணத்துல இருந்து எப்படியாவது தப்பிக்கணும், வீட்டை விட்டு ஓடி போகணும் அப்படின்ற ஒரு முனைப்போட இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருடைய பாதைகள் கிராஸ் ஆகும்போது நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன, இவங்களுடைய ஜேர்னில இவங்களுக்குள்ள எப்படி ஒரு பாண்ட் கிரியேட் ஆகுது, இறுதியில இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்தாங்களா அப்படின்றது இந்த படத்துடைய கதையே. சஜின் கோபி பாத்தீங்கன்னா ஒரு வெர்சடைல் ஆக்டிங் இந்த படத்துல கொடுத்திருக்காரு. அவர் பிசிக்கலா வந்து நிறைய விஷயங்களை பண்ணுவாரு. அது பார்க்கும்போதே வந்து சிரிப்பா இருக்கும். ஸ்ரீஜித்துடைய டைரக்ஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் இந்த படத்துக்கான பலமாவே அமைஞ்சிருக்கு. ஒரு பிசிக்கல் காமெடி அப்படின்றத ரொம்ப நாளாவே ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க. அதனாலேயே பாத்தீங்கன்னா நிறைய காமெடி சீக்வன்ஸ் ரொம்ப நாளாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரோஷன் சஜின் இவங்க ரெண்டு பேரும் வர அந்த காம்போ சீக்வன்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பார்க்கிறதுக்கு. ராஜன் தன்னுடைய சாம் மூலமா இந்த படத்தை வந்து ஹோல்ட் பண்ணாலுமே அவங்களுக்கு பெருசா ஸ்கோப் இல்லாத ஒரு கேரக்டரா தான், வீக் கேரக்டரா எழுதிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். அதனாலேயே பாத்தீங்கன்னா சஜினுடைய அந்த நேச்சுரலான எனர்ஜியை அனசுரராஜனால மீட் பண்ண முடியல அப்படின்றது தான் உண்மை. அவங்களோட ஆக்டிங்கும் சில இடங்கள்ல ஆர்டிபிஷியலா இருக்கு. சுகுவோட ஃபாதரா நடிச்ச அபுசலீம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. அவருடைய காமெடி சீக்வன்ஸும் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். செகண்ட் ஹாஃப்ல இருக்கிற அந்த ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா இன்கன்சிஸ்டன்டா இருக்கும். அதனாலேயே பாத்தீங்கன்னா எங்கேஜிங் ஃபேக்டர் அப்படின்றது குறைவா இருக்கு. சில ஜோக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரிப்பீட்டேட்டிவா வந்துட்டு இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் வரதான் செய்யுது. இந்த படத்துல இருக்கிற நிறைய சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா அண்டர் டெவலப்டு கேரக்டரா இருக்கும். எமோஷனல் அண்ட் ரொமான்டிக் போர்ஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டெப்த் வச்சு பண்ணிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் அடுத்த லெவலுக்கு போயிருக்கும். கிளைமேக்ஸுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரஷ் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் தருது. படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்தில் இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியா வந்திருக்கு. படத்துல அடர்கான இல்ல. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். பைங்கிலி படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5 out of 10.